ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி என்கிற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஏற்கனவே இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானம் பண்ண ஆரம்பித்தோம். எழும்பி பிரகாசி என்று இந்த வசனம் சொல்லுது. எதிலிருந்து நாம் எழும்பி பிரகாசிக்கணும்? ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் எழும்பணும் என்பது முதலாவது விஷயமாக இங்கே நம்ம பார்க்கிறோம். பிரகாசமான ஒரு வாழ்க்கை என்றால் ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் நான் சொன்னேன், விளக்கங்கள். என்னாகும் 6:25, மத்தேயு 5:16, யோவான் 5:35 ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். எழும்பி பிரகாசிப்பது என்றால் அல்லது பிரகாசமான ஒரு வாழ்க்கை என்றால் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, நற்சாட்சியான ஒரு வாழ்க்கை, சிறப்பாய் ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதமாக நற்சாட்சியோட சிறப்பாய் ஊழியம் செய்கிற அளவுக்கு நாம் வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும். அப்போது பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம். எழும்பு பிரகாசி, அரைஸ் அண்ட் ஷைன். எழும்பு பிரகாசி. எதிலிருந்து எழும்பணும்? ஒரு 7 விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்தோம். டைம் இல்லாததுனால நாம் அதை முடிக்க முடியல. ஒரு 3 விஷயங்களை தான் சொன்னேன். இன்றைக்கி மீதியுள்ள ஒரு 4 விஷயங்களை சொல்ல போகிறேன். பாவத்திலிருந்து எழும்ப வேண்டும். பிரகாசிக்க வேண்டுமானால் பாவத்திலிருந்து எழும்ப வேண்டும். கெட்டகுமாரனுடைய கதையில் நம்ம அதை பார்க்குறோம். பாவ வாழ்க்கையிலிருந்து எழும்பி அப்பா கிட்ட வந்து சரண்டர் ஆனார். அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்துச்சு. அதுபோல் பாவ வாழ்க்கையில் இருக்கிற நாமும் அந்த வாழ்க்கையில் எழும்பி ஆண்டவரத்தில் வந்துட்டாக்கா, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டாக்கா, நாம் பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உடைந்து போன மனநிலைமையிலிருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று யோசுவா 7:13 இன்றைக்கி நம்ம பார்த்தோம். அன்றைக்கி என்ன பார்த்தோன்னா, யோசுவா யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சார். மனசில் உடைஞ்சு போய் ஆண்டவருடைய பாதப்படியில் விழுந்து கிடந்தார். ஜபத்தில் துக்கத்தில் இருக்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து போய் அந்த தோல்விக்கான நீ இந்த அளவுக்கு வேதனைப்படுறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு இந்த தோல்வி தானே காரணம், அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்யன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போது மனசு உடைஞ்சு போன நிலைமையிலேருந்து நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். உள்ளமே உடைஞ்சு போகுது, மனசெல்லாம் வேதனையினால் நிரம்புது, எதிர்பார்க்காத கவலை நம்மை சூழ்ந்து கொள்ளுது, நம்மை நிரப்புது. அதிலேயே முழுகிட்டு அதிலேயே யோசிச்சுட்டு அதையே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஏசாமி கேட்டார், நீங்கள் கவலைப்படுகிறதுனால உங்களால் எதையாகிலும் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா அப்படின்னார். அதனால் நம்மளுடைய கவலைகளெல்லாம் கர்த்தர் சுமக்கிறவராக இருக்கிறார் என்று சங்கீதம் 55:22 சொல்லுது. 1 பேதுரு 5:7 சொல்லுது. நம்முடைய கவலைகளெல்லாம் சுமக்கிறது கர்த்தர் இருக்கிறார். கவலைகளெல்லாம் அவர் மேலே போட்டு விட வேண்டாம், அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். என்ன செய்யணுமோ நமக்காக உயிரை கொடுத்த அன்புள்ள தெய்வம் என்ன செய்யணுமோ அதை செய்வார். நாம் ஃப்ரீ ஆகிடணும். ஆகவே அதையே நினச்சிக்கிட்டு உடைஞ்சு போயிட்டு மனசில் வேதனையோடு இருந்தால் பிரகாசமாக கடவுளுக்காக வாழ முடியாது. ஆகவே உள்ளம் உடைந்த சூழ்நிலையில், வேதனைகள் மத்தியில், கவலைகள் மத்தியில் இருக்கிற நாமும் அதிலிருந்து எழும்பி கடவுளுக்காக பிரகாசிக்கணும். 3வதாக நம்ம அன்றைக்கி பார்த்தோம், தூசியை உதறிவிட்டு எழும்பு அப்படின்னு ஏசாயா 52:2 பார்த்தோம். தூசு என்றால் இந்த மண் என்று அர்த்தம். மண் உலகத்தை குறிக்கும் என்று நம்ம பார்த்தோம். இந்த உலக ஆசாபாசங்களிலிருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று இந்த 3 விஷயங்களை நாம் அன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி 4வது விஷயத்தையும் 5, 6, 7 இந்த 4 விஷயங்களை பார்க்க போகிறோம். 4வதாக நித்திரையிலிருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நித்திரையிலிருந்து, தூக்கத்திலிருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ரோமருக்கு நிருபம் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற வேலை ஆயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நித்திரையிலிருந்து எழும்ப வேண்டும். நித்திரையிலிருந்து எழும்பினால்தான் பிரகாசிக்க முடியும். நித்திரை என்றால் பக்தி வாழ்க்கையிலையும் விசுவாச வாழ்க்கையிலையும்
மந்தமாக இருக்கிறது. பக்தி வாழ்க்கையிலையும் விசுவாச வாழ்க்கையிலையும் மந்தமாக இருக்கிறதை நித்திரை குறிக்கிறது. நித்திரை தூக்கம் எதுக்கு அடையாளம் என்றால், மந்தமான பக்தியோடு விசுவாசத்தோடு நம்ம யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்களை குறிக்கும் இந்த வார்த்தை. அப்போது நித்திரையிலிருந்து எழும்பு என்றால் மந்தமான பக்தி வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் மந்தமாக இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து நீ எழும்பு, அப்புறம் நீ பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் மந்தமாக தான் இருக்கிறாங்க. சபைகளில் சர்ச்சில் நிறைய பேர் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கிறாங்க. ஏசாமி காலத்தில் பார்த்தார் கொஞ்சம் பேரை. பார்க்கும்போது நீங்கள் மந்தமாக இருக்கிறதுனால உங்கள் விசுவாசத்தில் பக்தி வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியல அப்படின்னு ஏசாமி சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவங்களாக இருக்கிறீங்க. அதாவது ஏசாமி குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தி இல்லாத மந்த நிலையில் இருக்கிறீங்க. நீங்கள் மந்தமாக இருக்கிறதுனால ஆண்டவர் பேரில் விசுவாசம் உள்ளவங்களா மாற முடியல, விசுவாசத்தில் வளர முடியல என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற விஷயம். அருமையான கருத்துப்பிள்ளையில் நம்ம மந்தமாக இருந்தால் விசுவாச வாழ்க்கையில் பக்தி வாழ்க்கையில் வளர முடியாது. விசுவாச வாழ்க்கையில் பக்தி வாழ்க்கையில் நாம் ஸ்ட்ராங் ஆக முடியாது. இந்த மாதிரி நித்திரையிலிருந்து மந்த நிலையிலிருந்து எழும்பாவிட்டால் பிரகாசிக்க முடியாது, கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியாது. பிரகாசமான வாழ்க்கை என்றால் என்ன சொன்னேன்? ஆசீர்வாதங்கள், நற்சாட்சி, ஊழியம், இந்த மூணு சேர்ந்தது தான் பிரகாசமான ஒரு வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்கள் மந்தமாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு நாளும் உங்களால் வாழ முடியாது. அதனால் நாம் மந்தமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பவுலடியாரை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் அவர் இயேசுவே தெய்வம் என்பதை புரிஞ்சு கொண்டார். அதுக்கப்புறம் அவருக்காக அனனியா வந்து ஜெபம் பண்ணுறாரு. கண்கள் தெரியாத சூழ்நிலையில் மறுபடியும் ஒரு கண் பார்வை வருது. அதுக்கப்புறமாக உடனே அவர் எழுந்து சாப்பிட்டாராம், ஞானஸ்நானம் எடுத்தாராம். தாமதம் பண்ணாமல் உடனே ஊழியத்தை ஆரம்பித்தாராம். வாசிங்களேன், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 19-20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். அப்போ தாமதமின்றி என்றால் என்ன? ஆக்டிவாக இருக்கிறார். பக்தி வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் ஆக்டிவாக இருக்கிறார். தாமதம் பண்ண மாட்டேன், எதுவுமே தாமதம் பண்ண மாட்டேன்றார். அதனால் அருமையான கர்த்தருடைய விசுவாசம் பக்தியில் ஆக்டிவாக இருக்கணும். அப்போது நாம் அந்த மந்த நிலையிலிருந்து எழுந்திருக்கணும். மந்தமாக இருக்கக்கூடாது, நல்ல ஆக்டிவாக இருக்கணும். அப்படி நாம் இருப்போமானால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அங்கே யாக்கோபு 2:17 கூட அதுதான் வாசிக்கிறோம். ஒரு விசுவாசம் என்றால் அதில் ஆக்ஷன் இருக்கணும். ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை பாருங்களேன், விசுவாசத்தில் பக்தி வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தார், பலவீனராக இல்லை என்று ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது மட்டுமல்லாமல் அவர் மூலமாக உலகத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால் விசுவாச வாழ்க்கையில் நாம் சுறுசுறுப்பாக இருப்போமானால், பக்தி வாழ்க்கையில் மந்த நிலை இல்லாமல் இருப்போமானால் கர்த்தர் ஆபிரகாமை போல நம்மையும் ஆஸ்வதிப்பார், நம்ம மூலமாக உலகத்தையும் ஆஸ்வதிப்பார். நம்ம மந்தமான நிலைமையில் இருந்தால் நாமளும் ஆஸ்வதிக்கப்பட முடியாது, விசுவாசத்தில் வளர முடியாது, வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க முடியாது, உலகத்துக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த மந்த நிலையிலிருந்து பவுலை போல சுறுசுறுப்பான நிலைமைக்கும் ஆபிரகாமை போல ஸ்ட்ராங்கான பக்திக்கும் ஃபெய்த்துக்கும் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் பிரகாசமாக இருப்பீங்க. 5வது விஷயம் என்னவென்றால், மரித்தோரிலிருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால்
தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டுமானால் மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். மரித்தோர் என்றால் யாரு? பாவ வாழ்க்கையில் இருக்கிறவங்க. பாவ வாழ்க்கையில் இருக்கிறவங்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? அவங்க பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் செத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே மரித்தோர் என்றால் பாவ வாழ்க்கையில் இருக்கிறவங்க. இந்த பாவ வாழ்க்கையில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து நீ எழுந்து பிரகாசிக்கணும் அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்படின்னா யார்? இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, பாவமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க. அவங்கக்கிட்ட இருந்து எழும்பி நீங்கள் வந்துடணும். அவங்களோடவே சதையும் நகையுமாக இருந்தீங்கன்னா கடைசியில் நகை சுற்றி வந்துடணும். நகை சுற்றி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த விரல் இருக்குமோ இருக்காதோ சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. இந்த கெட்டவர்களோடு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய நல்லொழுக்கத்தையும் உங்களுடைய பக்தியையும் உங்கள் வாழ்க்கையும் அவங்க கெடுத்துருவாங்க அப்படி பைபிள் சொல்லுது. அந்த விஷயத்தை வாசிங்களே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். தமிழில் ஆகாத சம்பாஷணை அப்படி இருக்குது. ஆகாத சம்பாஷணைனாக்கா இதுதான் பேட் ஃப்ரெண்ட்ஷிப், கெட்டவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதனால் பாவமான வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதிலிருந்து நம்ம விலகிடணும். அது பைபிள் தானே சொல்லுது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து நீங்கள் எழும்பி பிரகாசிங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவங்களோட கூடவே நம்ம அப்படியே இருப்போம் என்று சொன்னால் நம்மை அவர்கள் கெடுப்பார்கள் பைபிள் சொல்லுது. அது நடக்கும். நம்ம குடும்பம் கெடலாம், அல்லது நம்முடைய கேரக்டர் கெடலாம், அல்லது நம்முடைய பக்தியே கெடலாம். எது ஒன்றா கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அவங்க ரட்சிக்கப்படலை. அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே பேசவே கூடாதுன்னு நான் சொல்லலை. அவங்கள பேச வேண்டியது தான், விசாரிக்க வேண்டியது தான், ஜபம் பண்ண வேண்டியது தான், எல்லாமே செய்ய வேண்டியது தான். ஆனால் நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது தான் நீ பொழைச்சிக்குவே. அப்போ தான் நீ சீர்படுவே. அப்போ தான் உன் வாழ்க்கை நல்ல கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆகவே இங்கே இன்னொரு வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அப்போது விசுவாசிகளாக இருக்கிற நாம அவிசுவாசிகளோடு கூட இணைஞ்சு இருக்கக்கூடாது, பிணைஞ்சு இருக்கக்கூடாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம என்னென்னா ஹியூமன் சென்டிமெண்ட்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்குறோம். அதாவது நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு அவ்வளோ உதவி பண்ணாங்க அப்படின்றதுக்காக இதெல்லாம் ஹியூமன் சென்டிமெண்ட்ஸு, உலகத்துக்குரிய சென்டிமெண்ட்டு. இந்த சென்டிமெண்டெல்லாம் நமக்கு பக்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்கு பைபிளில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்கள அப்படியே கட் பண்ணி போட்டுருங்கன்னு நான் சொல்லலை. அவங்ககிட்ட அப்படியே கட் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லலை. அவங்களோட பிணைந்து இணைந்து இருக்கிறத பைபிள் மறுக்குது. பைபிள் இஸ் ப்ராஹிபிட்டிங் த ஃபெலோஷிப் வித் த ஈவில் பீப்புள். அதனால் பைபிள் அதை மறுக்கிறதுனால நாம் பைபிள் கட்டுப்படணும். மனுஷானுடைய சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கொடுத்தா இயேசு சாமியை விட நம்மளை நேசித்தவங்க யார் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? இயேசு சாமியை விட நம்ம மேலே அன்பாகவும் பாசமாக இருக்கிறவங்க யார் இருக்கிறாங்க? அதனால நாம் இயேசு சாமியை தான் முழு மனதோடு நேசிக்கணுமே ஒழிய மற்ற எந்த மனுஷாலையும் இயேசு சாமியை விட அதிகமாக நேசித்தால் இயேசு சாமி சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் பாத்திரவான்களே அல்ல அப்படின்ட்டார். அதனால நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அப்படி யாரெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுறாங்களோ அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த காலத்திலையும் பக்தி வாழ்க்கையில் அவங்க பட்டு போக மாட்டாங்க. அவங்க கனி கொடுக்கிற ஒரு பக்தி வாழ்க்கையோடு வாழ்வாங்க என்கிற ஒரு விஷயத்தை தான் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 1வது சங்கீதத்தில்
3 வசனங்கள் வாசிங்களேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரங்க உட்கார இடத்துல உட்காராமல். புரியுதுங்களா? யார் யார்? துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள். யார் பரியாசக்காரர்கள்னா? எல்லாரையும் கேலி பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, கமெண்ட் அடிக்கிறவங்க, அழ வைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட சேராமல், கர்த்தருடைய வேதத்தில் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து, அதாவது கனி கொடுக்குற விசுவாசிகள் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதான் இது. இலை உதிராமல் இருப்பாங்கன்னு சொன்னேன். அப்படின்னாக்கா எந்த சோதனையினாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் பட்டு போக மாட்டாங்க பக்தி வாழ்க்கையில். அப்புறம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லா விஷயத்திலும் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு துணையாக இருப்பார், அவங்க செய்கிற காரியங்கள்லாம் ஜெயமாக்கி தருவார். அதனால அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்கணும்னு சொன்னான். வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு நற்சாட்சிகளோடு கூட தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், இந்த மாதிரியான மரித்தோர், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்தோர், அதாவது பாவ வாழ்க்கையில் இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து நம்மளை கட் பண்ணிக்கணும். இது 5வது விஷயம். 6வது விஷயம், எழும்பி பிரகாசி என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் நாம் எழும்ப வேண்டிய 6வது விஷயம் என்ன என்றால், நாம் விழுந்து போன நிலைமையிலிருந்து எழும்ப வேண்டும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம், என் சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது விழுந்த சூழ்நிலையிலிருந்து எழும்ப வேண்டும், அப்போ தான் பிரகாசிக்க முடியும். அதுதான் அவர் சொல்கிறார். மீகா சொல்கிறாரு, என் சத்ருவே, அதாவது சாத்தானை பார்த்து பேசுகிறார், என் சத்ருவே நான் விழுந்துட்டேன்னு நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்புறம் அப்படி வாசிங்க, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். சரிங்களா? ஆகவே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் விழுந்த நிலையிலிருந்து எழும்ப வேண்டும். விழுந்த நிலைமையிலிருந்து எழும்பினால் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆவிக்கிற வாழ்க்கையில், பக்தி வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்களில் நாம் ஸ்ட்ராங்காக ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியல. விழுந்தாலும் எழும்ப வேண்டும். அப்படி நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் நம்மை மறுபடியும் பிரகாசமான ஒரு வாழ்க்கை தந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். இல்லைன்னு சொன்னால் நம்ம விழுந்துட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் தவறிட்டோம், அப்படியே இருந்துட்டோம்னு சொன்னால் வேற பாவமான காரியங்களுக்குள்ளே பிசாசானவன் கொண்டு போயிடுவான். விழுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனாலும் நாம் எங்கே நாம் சரிக்கு விழுறோமோ அந்த விஷயத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் உடனுக்குடனேயே ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு எழும்பி நிற்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மை ஆசீர்வதிப்பார். சில பேர் விழுறவங்க அதுக்கப்புறம் வெட்கப்படுறாங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கே. ஏன்னு சொன்னால், நான் விழுந்துட்டேன், நான் தவறிட்டேன் என்று. அது ஒரு கேட்டகிரி. அதனால் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் அப்படி போக தேவையில்லை. விழுந்தாலும் எழுந்திருக்கணும். இன்னும் சில பேர் எப்படின்னா, இனி எனக்கு தகுதி இல்லை, நான் விழுந்துட்டேன், நான் தவறிட்டேன், கடவுளுடைய வழியிலிருந்து நான் விலகிட்டேன், கடவுளுடைய வசனத்தின் விரோதமாக நடந்துட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு, இனி எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சில பேர் நினச்சி சபைக்கு கூட வர்றதில்லை, அப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, விழுந்த நிலைமையில் அப்படியே இருக்கணும்னு இஷ்டம் அவங்களுக்கு. ஏதோ ஒரு தவறில், ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ கடவுளுக்கு விரோதமான ஒரு விஷயத்தில் விழுந்துட்டாங்க, ஆனால் அப்படியே இருக்கணும்னு அவங்களுக்கு இஷ்டம்.
அதிலிருந்து எழும்பி வரணும் என்கிற மனசு அவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை பற்றி வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். எரேமியாவில் 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் வாசித்தா அப்படிப்பட்டவங்களை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. வாசிங்க. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கவில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புவது இல்லையோ, ஆனாலும் இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போயிட்டே இருக்கிறாங்களே, ஏன் அந்த மாதிரி நடக்குது? உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். சரிங்களா? சில பேர் விழுந்துட்டாங்களாம், பாவத்தில், கடலுக்கு விரோதமான பழக்கத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில் விழுந்துட்டாங்க. ஆனால் அதுலேருந்து நாங்கள் வரமாட்டோம், அதுலேருந்து நான் அதை விட மாட்டோம் அப்படின்றாங்களாம். அதான் ஆண்டவர் கேட்குறாரு, ஆச்சரியமா, விழுந்தவங்க ஏஞ்சிக்க மாட்டாங்களா? என்ன இந்த ஜனங்க எழுஞ்சிக்க மாட்டோன்றாங்களே, நாங்கள் அப்படியே இருப்போன்றாங்களே அப்படின்றார். அருமையான கருத்துப்பிள்ளைகளே, அப்படியெல்லாம் நம்ம இருந்தால் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய பேர், குடும்பத்தினுடைய பேர் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். அதனால் நாம் அப்படி போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, சீர்கெட்டு போயிருக்கிறவங்களே என் பக்கமாக திரும்புங்க, நான் உங்களுடைய வாழ்க்கை அழகாக கட்டி எழுப்புறேன்னு சொல்கிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேலே, தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய், திரும்பு, உன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக நீ விழுந்துட்ட, திரும்பு. 4ஆம் வசனம், இப்போ நான் அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்கி மனப்பூர்வமாய் நேசிப்பேன், என்னுடைய கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. அப்போது நம்முடைய சீர்கேட்டெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார், நம்ம நேசிப்பார், நம்முடைய வாழ்க்கை அருமையாய் கட்டி எழுப்புவார். அருமையான கற்றுப்பிள்ளையில் விழுந்து போயிருக்கிற சூழ்நிலை நீ இருந்தால் அதிலிருந்து எழும்பணும். நீ எழும்பினால் பிரகாசமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. தாவீது விழுந்தாரா இல்லையா? ஆனால் எழும்பினார். பிரகாசமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். யோனா விழுந்தாரா இல்லையா? ஆனால் எழும்பினார். பிரகாசமான ஒரு வாழ்க்கையை யோனாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பேதுரு விழுந்தாரா இல்லையா? ஆனால் எழும்பினார். கர்த்தர் பிரகாசமான ஒரு வாழ்க்கை கொடுத்தது மட்டுமல்ல, பெரிய அப்போஸ்தலனாக ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்தினார். அருமையான கர்த்தப்பிள்ளையிலே, விழுந்தாலும் எழுந்திருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அந்த விழுந்த நிலைமையிலிருந்து நாம் எழும்பி மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சரண்டர் ஆவோமானால் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் அமைச்சு தருவார். கடைசியாக, கர்த்தரால் கைவிடப்பட்ட நிலையிலிருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் பெலனை ஆண்டவர் விழப்பண்ணினார், நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். அதாவது எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை குறித்து சொல்கிறார். அவங்கள ஆண்டவர் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கும்படிக்கு, ஒடுக்கப்படும்படிக்கு, வேதனைகள் அனுபவிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். அதாவது ஆண்டவராலே இஸ்ரவேல் மக்கள் அவங்க செய்த பாவங்களின் நிமித்தம் கைவிடப்பட்டாங்க. அந்த நிலைமையிலிருந்து அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவார். எப்போ கைவிட்டுருவார்னா, கடவுளுக்கு சேவை செய்யலைன்னு கைவிட்டுருவார். இந்த மக்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 47-48 சொல்கிறார், உங்களுக்கு எல்லாம் அருமையாய் அமைஞ்சு நீங்கள் நல்ல சுகபோகமாய் ஆசீர்வாதமாக வாழும் பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் சேவை செய்யலைன்னா உங்களுடைய சத்துருக்கள் உங்களை அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க.
வாசிங்க. உபாகமும் 28, 47, 48 வாசிக்கிறாங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்காமல், கர்த்தருக்கு சேவை செய்யாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழிக்கிற மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஏற்கனவே எச்சரித்தார் ஆண்டவர். ஆனால் இவங்க சேவை செய்யலை, கடவுளுக்கு சேவை செய்யலை. அதனால் ஆண்டவர் அவங்கள கைவிட்டுட்டார். பாபிலோன் தேசத்தார் வந்து இஸ்ரேல் மக்களை பிடிச்சின்னு போயிட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் எரேமியா இந்த இடத்துல சொல்கிறார். அதனால சங்கீதம் 2:11 என்ன சொல்லுதுன்னா, பயபக்தியோட கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுது. சர்வ் த லார்ட் வித் ரெவரன்ஸ். அதனால் ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்யணும். கர்த்தர் நம்ம எதுக்காக தெரிஞ்சு கொண்டார் என்கிற அந்த விஷயத்தையே நாம் சிந்திக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல, சுத்தமாக அதை மறந்துடுறோம். 1 பேதுரு 2:9 என்ன இருக்குது? உங்களை ஆசாரியர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு சேவை செய்கிற ஒரு ஆசாரியர்களாக நாம் இருக்கணும். அதுக்காகவே கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு அங்கே இருக்குது. அப்போ கர்த்தருக்கு சேவை செய்கிறதுக்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்துட்டு இருக்கிறோம். அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுறார். நமக்கு பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள்லாம் வருது. காரணம் கர்த்தர் நம்மை கைவிட்டுறார். ஏன் கைவிடுறாரு? கடவுளுக்கு சேவை செய்கிறதில்லை. அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு சேவை செய்கிறவங்களா இருக்கணும். அதனால நாம் உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு சேவை செய்யணும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு சேவை செய்யாதவர்களும் சரி, கர்த்தருக்கு சேவை செய்கிறோம் என்று சொல்லி அதை பயபக்தியோடு செய்யாமல் அலட்சியமாக செய்கிறவங்களும் சரி, இந்த 2 கேட்டகரிக்குமே கடவுளுடைய சாபம் வரும். எரேமியா 48:10 நம்ம அதை, அதனால் கடவுளுக்கு சேவை செய்யாததுனால வருகிற சாபத்தை குறித்து உபாகமும் 28, 47, 48 படித்தோம். சேவை செய்கிறோம், கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம், நாங்கள் அங்கங்கே போய் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறவங்க, நான் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறேன், பிரான்ச் சர்ச்சில் ஊழியம் செய்கிறேன், அங்கே போயிட்டு எங்கெல்லாம் பாஸ்டர் அனுப்புகிறாரு அங்கெல்லாம் போயிட்டு நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, அதையும் பயபக்தியாக செய்யலைன்னா அலட்சியமாக செஞ்சால் கூட சாபங்கள் வரும். கடவுளால் கைவிடப்படுவோம், புரிஞ்சுக்கிறோம். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கடவுளுக்கு சேவை செய்கிற பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம். தேவதூதர்களுக்கு கூட ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுக்கல, நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவருக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம், டியூட்டி, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வந்து மீட்டிங் இருந்தால் மீட்டிங்கு, ஊழியம் இருந்தால் ஊழியம். அதனால கடவுளுக்கு சேவை செய்வோமாக. வேறு எந்த யோசனை உங்களுக்கு இருக்கக்கூடாது. வேறு எந்த யோசனை, அது ரிலேட்டிவ்ஸ்க்காக, சொந்தக்காரங்களுக்காக அங்கே போகிறேன், இவங்களுக்காக, இவங்க வேலை செய்கிறதுக்காக அங்கே அந்த ஊருக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கடவுளுக்கு சேவை செய்யுங்க. கடவுளுக்கு சேவை செய்தால் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸ். அதனால் கடவுளுக்கு சேவை செய்யுங்க. கடவுளை பார்த்து சந்தோஷப்படட்டும். விசேஷமான ஆசீர்வாதங்கள் நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக.